அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அழகுமதி தங்கராஜ் கிட்ட பேசிட்டு மறுபடியும் ராகவனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்க ராஜலக்ஷ்மி அழகுமதி வந்த உடனே, என்ன அழகுமதி, வீட்டில் பெரியவங்க நாங்க இருக்கோம், ஆனா யார்கிட்டயும் சொல்லாம நீ எங்க போயிட்டு வர? வீட்டில் இருக்க வேலையை செய்ய வேண்டான்னு நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வரியா? அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னா நீ முதல்ல சுரேஷ் கிட்ட கேட்டிருக்கணும், அதுக்கப்புறம் எங்ககிட்ட கேட்டிருக்கணும். எங்ககிட்ட சொல்லாம நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்கும்போது, அங்க வந்த ராகவன், ராஜலக்ஷ்மி என்னாச்சு, ஏன் இவ்வளோ சத்தமா பேசிட்டு இருக்க? ஆமா, என்ன அழகுமதி எங்க போயிட்டு வந்திருக்கான்னு கேட்கும்போது, அதே தாங்க நானும் கேட்டுட்டு இருக்கேன். அழகுமதி நம்ம வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது நானும் பார்த்தேன். உடனே மலர்கிட்ட என்னன்னு கேட்டப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு மலர் சொல்லிட்டா. இப்ப அழகுமதி வீட்டுக்கு வந்த உடனே கேள்வி கேட்டா அமைதியா இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க ராஜலக்ஷ்மி. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் நிம்மதியா இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியல. இப்பதான் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது உடனே அழகுமதி யோசிக்கிறாங்க. ஏற்கனவே எனக்கு ரொம்ப முடியலன்னு அப்பப்ப ராகவன் மாமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராரு. இப்போ உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும்போது மலர் வந்து சொல்றாங்க, அழகுமதி எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்கல்ல, நீ முதல்ல நீ தான் உண்மையை சொல்லணும். எப்படியும் உங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன்னு நீ சொன்னாலும் கண்டிப்பாக கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கராஜ் அண்ணன் வந்து உண்மையை சொல்லிடுவாரு. ஆமாம், என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நான் ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு போகலை, நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்கிறேன். ரேவதி வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, என்னது ரேவதி வீட்டுக்கு போயிட்டு வரியா? நீ எதுக்கு அங்கே போன? அப்படியே போகிறதா இருந்தால் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் வீட்டில் தானே இருக்கோம். கொஞ்சம் கூட வர வர உனக்கு பொறுப்பும் இல்லை அக்கறையும் இல்லை. நீ எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அத்தை நானும் காரணமாக தான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, என்ன காரணத்துக்காக போயிட்டு வந்தேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அழகுமதி. என்ன இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு என் பேச்சை கேட்காம அழகுமதி என்னை எதிர்த்து பேசுகிறா. நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. என்ன மலரு, அழகுமதி உன்னுடைய தங்கச்சின்றதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா? இல்லை அழகுமதி என்ன பேசினாலும் நீ அமைதியாக இருக்க, எனக்காக பேச மாட்டேங்கிற? நீயாவது உண்மையை சொல்லு மலரு, அழகுமதி எங்கே போயிட்டு வரான்னு கேட்கும்போது, அத்தை அதான் அழகுமதி சொன்னாங்கல்ல அவங்க எங்கே போயிட்டு வராங்கன்னு, நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு கிச்சனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகவன் சொல்கிறாங்க, என்ன ராஜலக்ஷ்மி, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க? அதான் நம்மக்கிட்ட சொல்ல விருப்பமே இல்லைன்னு அழகுமதி சொல்லிட்டாங்கல்ல, சுரேஷ் வரட்டும் பேசிக்கலாம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். மறுபடியும் இப்படி சத்தமாக பேசாத ராஜலக்ஷ்மி. என்ன எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நீ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க. வர வர நீயும் கிச்சனில் இருக்க வேலையை செஞ்சாதான் கொஞ்சமாவது பொறுப்பா இந்த குடும்பத்தை நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராகவன் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க, அழகுமதிக்கிட்ட நான் கேள்வி கேட்டா உடனே எல்லாரும் என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. வீட்டில் இருக்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. சுரேஷ் வரட்டும், என் பையன் சுரேஷ் எனக்காக தான் பேசுவான். அப்புறம் சுரேஷ் வந்ததுக்கப்புறமா அழகுமதி கிட்ட கண்டிப்பாக நான் கேள்வி கேட்க தான் போகிறேன். அழகுமதி எங்கே போயிட்டு வந்தான்ற உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க. இங்கே தங்கராஜ் ரேவதி கிட்ட கேட்குறாரு, நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். என்னால் தான் இங்கே அழகுமதி வேலைக்கு போகாமல் இருக்காங்கன்ற உண்மையை இன்னைக்கு தான் நான் என் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் எப்படி இந்த உண்மை அழகுமதிக்கு தெரிய வந்ததுன்னு புரியலையே அப்படின்னு இங்கே தங்கராஜ் வந்து ரேவதியை பார்க்கும்போது, என்னங்க என்ன பார்க்குறீங்க? நான் தான் அழகுமதி கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் அழகுமதி கிட்ட பேசவே இல்லைங்க. அழகுமதிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க? அதனால தான் அழகுமதி வந்து உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மறுபடியும் நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன், அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்குறேன்னு அழகுமதி பேசுனது எல்லாமே சரிதானே. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும். ஆனால் சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் யோசிக்கணும்? நீங்கள் எதுக்கு அந்த சார்கிட்ட பேசணும் அப்படின்னு அழகுமதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க ரேவதி. உடனே தங்கராஜோட அம்மா சொல்கிறாங்க, என்ன தங்கராஜ், என்ன நடக்குதுங்க? இங்கே சுரேஷ்காக நீ எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்க, ஆனால் அழகுமதி நம்ம வீட்டுக்கே வந்து நம்ம எல்லாரையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு போயிருக்கா. நீயும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்க. அது மட்டுமா, இந்த ரேவதி நம்ம வீட்டு மருமக, ஆனால் இப்போ அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க தங்கராஜோட அம்மா. உடனே, அத்தை எனக்கு என்ன தெரியும், உங்கள் பையன் தங்கராஜ் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சால்
அழகுமதி கேள்வி கேட்க தான் செய்வாங்க. வேற என்ன செய்ய முடியும்? அழகுமதி பேசுறத கேட்டுட்டு அமைதியா தான் இருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அழகுமதி நிறைய படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. கண்டிப்பா அழகுமதிக்கு சீக்கிரமாவே வேலை கிடைக்க தான் போகுது அப்படின்னு ரேவதி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமா ரேவதியை பார்க்கும்போது, இல்லைங்க, ரேவதி சொன்னதை தான் நானும் சொல்றேன். நீங்க தாங்க தேவையில்லாம சுரேஷுக்கு சப்போர்ட் பண்ணணும். அழகுமதியால இனி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அழகுமதி வேலைக்கு போகவே கூடாதுன்னு நீங்க இப்படி ஒரு வேலை செஞ்சீங்க. அழகுமதி கண்டிப்பா இதை விட பெரிய வேலைக்கு போக தான் போறாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? உங்க பையன் தங்கராஜ் என்ன சாதாரண வேலையை செஞ்சிருக்காரு. அதனால தான் இப்ப நல்லா அனுபவிக்கிறாரு. அழகுமதி நம்ம வீட்டுக்கே வந்து தங்கராஜ் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அழகுமதி கண்டிப்பா புது வேலையில சேரதான் போறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு வேலைக்கு போக தான் போறாங்க. ஆனா, அப்ப உங்க பையன் தங்கராஜ் என்ன செய்ய போறாரு? அதனால தான் தேவையில்லாம இங்க சுரேஷ் அழகுமதியோட வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டிக்கிறாரு உங்க பையன் தங்கராஜ். இனியாவது தங்கராஜ் வந்து அவருடைய வேலையை பார்த்தாதான் நல்லது அப்படின்னு ரேவதி பேசிட்டு கிச்சனுக்கு வராங்க. பாத்தீங்களாமா, நம்ம வீட்லயே இருந்துகிட்டு இங்க அழகுமதிக்கு ரேவதி எவ்வளோ சப்போர்ட் பண்றான்னு பாத்தீங்களா? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்க ரேவதி தான் அழகுமதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கா. ஆனா என்னைக்காவது எனக்கு இந்த உண்மை தெரிய தான் போகுது. அழகுமதி எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரிய தான் போகுது. அப்ப நான் ரேவதி கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் ரொம்ப கோவமா அங்கிருந்து கிளம்புறாரு. தங்கராஜ் என் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறான். இனி சுரேஷுக்கும் அழகுமதிக்கும் தங்கராஜ் என்னைக்கும் சப்போர்ட் பண்ணவே கூடாது. அழகுமதி என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு அழகுமதி மேல தங்கராஜோட அம்மா ரொம்பவே கோவமா இருக்காங்க. இங்க தங்கராஜ் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராரு. ஆனா தங்கராஜால சரியா வேலை பார்க்கவே முடியல. அழகுமதி வீட்டுக்கு வந்து பேசினதெல்லாம் தங்கராஜுக்கு ஞாபகம் வருது. அழகுமதி இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. அழகுமதிக்கு முதல்ல எப்படி இந்த உண்மை தெரிஞ்சிருக்கும்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இது எல்லாமே ரேவதியோட வேலையா இருக்குமா அப்படின்னு அழகுமதி பேசினதெல்லாம் நினைச்சு பார்க்கறாரு தங்கராஜ். அந்த சமயம் அழகுமதியோட அப்பா தங்கராஜோட கம்பெனியில வேலை பார்க்கறதுனால சார் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தங்கராஜ் கிட்ட பேசுறதுக்காக வராரு. உடனே தங்கராஜ் வந்து, என்னாச்சு ராமமூர்த்தி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், நான் ஏற்கனவே மாதம் மாதம் தர வேண்டிய வட்டி பணத்தை கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கார் தங்கராஜ். என்ன சார், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் உங்கள் பொண்ணு அழகுமதி உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், அழகுமதி இப்போ வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னா. ஆனால் சீக்கிரமாகவே அழகுமதிக்கு இதை விட பெரிய வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசும்போது, அப்படியா, சீக்கிரமாகவே அழகுமதிக்கு வேலை கிடைச்சிரும் நீங்களும் நம்புறீங்களா? பரவாயில்ல, சரி நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே அழகுமதி எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தராமல் பேசுகிறா. அழகுமதிக்கு இதை விட பெரிய வேலை கிடைச்சா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அழகுமதி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா. சுரேஷோட வாழ்க்கையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. கண்டிப்பாக அழகுமதிக்கு புது வேலை கிடைக்கவே கூடாது. அழகுமதி பேசின பேச்சுக்கு முதல்ல சரியான பதில் கொடுக்கணும். இப்போவே சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, இல்லை ராகவன் கிட்ட பேசலாமா அப்படின்னு யோசிக்கும்போது, எதுக்கு சுரேஷ்கிட்டையும் ராகவன் கிட்டேயும் பேசணும்? பேசாம ராகவன் வீட்டுக்கே போயிட்டு வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியும் இந்த உண்மையை சொல்லுவோம். அழகுமதி பேசின பேச்செல்லாம் சரியான கேள்வி கேட்போம். உங்கள் வீட்டு மருமக அழகுமதி என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்னு நம்ம ராகவன் கிட்டேயும் சுரேஷ்கிட்டையும் சொன்னாதான் இனி அழகுமதி இப்படிலாம் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அழகுமதி பேசினதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு அழகுமதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு தங்கராஜ். அதனால் தன்னுடைய கம்பெனியில் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாமல் உடனே ராகவன் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு நினைக்கும்போது சுரேஷ் வந்து தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணுறாரு. தங்கராஜ் மாமா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன சுரேஷு, என்னாச்சு, எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, அப்பாவோட ஃப்ரெண்டு என்னை பார்க்க வரேன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரல, அவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், மாமா என்கிட்டயும் சொன்னார், நானும் அவர் கூட வரணும்னு நினச்சேன், எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதான் வர முடியல. என்ன சுரேஷு, வேறு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது, அழகுமதி வீட்டில் எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிட்டாங்களா, இல்லை தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பதட்டமாக கேட்குறாரு தங்கராஜ். சுரேஷ், என்ன தங்கராஜ் மாமா ரொம்ப யோசிக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷு,
உன்னை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது, என்ன தங்கராஜ் மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் சுரேஷ், உன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் உடனே ராகவன் வீட்டுக்கு வரணும்னு பேசிட்டு இருக்காரு. அழகுமதி அவங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம் யார்கிட்டயுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே மலர் வந்து என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல. இங்கே அழகுமதி ரேவதி வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தா, பேசாமல் ரேவதிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும்போது ரேவதி மலருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மலரணி, அழகுமதி வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இப்போ அழகுமதி எப்படி இருக்காங்க அப்படின்னு ரேவதி கேள்வி கேட்கும்போது, ரேவதி உனக்கு நானே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், என்ன நடந்துச்சு? ரொம்ப கோவமா அழகுமதி உங்கள் வீட்டுக்கு தானே கிளம்பி வந்தா, ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் எவ்வளவோ கேள்வி கேட்டாங்க. ஆனால் அழகுமதி எந்த பதிலும் சொல்லலை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அதை ஏன் கேட்குறீங்க? அழகுமதி வீட்டுக்கு வந்த உடனே தங்கராஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு புது வேலை கிடைக்க தான் போகுது, ஆனால் நீ இப்படி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் நீ நல்லா அனுபவிக்க போகிற, இந்த உண்மை எனக்கு தெரியும், கண்டிப்பாக உனக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு பேசிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே தங்கராஜ் உடனே என்கிட்ட தான் கேள்வி கேட்டார். இந்த உண்மையை நீ தான் உங்கள் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்னியான்னு கேட்டார். எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த உண்மையை நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பாக தங்கராஜ் உங்கள் வீட்டுக்கு வருவார். இந்த உண்மை எப்படி தெரியும்னு கேட்டால், நான் தான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆனால் அழகுமதியும் நான் தான் இந்த உண்மையை சொன்னேன்னு சொல்லவே இல்லை. இருந்தாலும் அழகுமதி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இந்த வேலை கிடைக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ வந்து நினச்சிருப்பாங்க. ஆனால் அழகுமதி வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு இந்த தங்கராஜ் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அழகுமதி பேசுனது எல்லாமே சரிதான், நீங்கள் அழகுமதிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மலர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ரேவதி. உடனே ரேவதி, அழகுமதி வந்து இவ்வளோ பேசியிருக்காளா? அப்போ கண்டிப்பாக தங்கராஜனை அமைதியாக இருக்க மாட்டார், தங்கராஜனை எங்கள் வீட்டுக்கு வருவார். தங்கராஜனை வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு மலர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி மலரணி, நான் ஃபோனை வைக்கிறேன். அப்புறம் தங்கராஜோட அம்மா நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா உடனே தங்கராஜ் கிட்ட சொல்லிடுவாங்க. நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு ரேவதி ஃபோனை வைக்கிறாங்க. மலர் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக தங்கராஜ் நம்ம வீட்டுக்கு வருவார், நடந்த உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்வார். ஆனால் தங்கராஜ் தானே வேணும்னே பிரச்சனை செஞ்சுருக்காரு. இந்த உண்மையை ராகவன், ராஜலக்ஷ்மி, சுரேஷ் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அழகுமதி கிட்ட தான் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. பாவம் அழகுமதி சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சது தங்கராஜ் தான் அப்படின்ற உண்மையை இந்த வீட்டில் இருக்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. முதல்ல பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணணும், பாக்யராஜை சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லணும், இல்லைனா சுரேஷ் தங்கராஜ் பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாரே அப்படின்னு யோசிக்கிறாங்க மலர். அந்த சமயம் சுரேஷ் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ராகவன் கிட்ட கேள்வி கேட்குறாரு. அப்பா, தங்கராஜ் மாமா வீட்டுக்கு வந்தாரான்னு கேட்கும்போது, இல்லையே சுரேஷு, நீ என்ன ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன்னு கேட்கும்போது, இல்லைப்பா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து தங்கராஜ் மாமா கிட்ட பேசினேன், நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வான்னு சொன்னார், அதனால தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தங்கராஜ் மாமா வந்திருப்பாருன்னு நினச்சனே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம வீட்டு மாப்பிள்ளை சீக்கிரமாக வருவாருன்னு நினைக்கிறேன், தங்கராஜ் மாப்பிள்ளை வரட்டும், என்னன்னு கேட்போம். ஆமாம், நீ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது, இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது, மலர், சுரேஷ் வந்திருக்கான் பாரு, முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். இங்கே மலர் ரொம்பவே பதட்டமாக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆமாம், அழகுமதி சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல சாப்பிடு சுரேஷு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாக்யராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மலர். பாக்யராஜ், எப்போ வீட்டுக்கு வருவீங்க? நீங்கள் சீக்கிரமாக வாங்க, தங்கராஜ் வேற வராரு அப்படின்னு சொல்லும்போது, தங்கராஜும் ரேவதியும் வராங்களான்னு கேட்கும்போது, இல்லை தங்கராஜ் தான் வராரு, இன்னைக்கு கண்டிப்பாக தங்கராஜால் நம்ம வீட்டில் பிரச்சனை தான் வரப்போகுது, தங்கராஜ் அப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கிறாரு, இப்போ தான் எனக்கு உண்மையே தெரியும், ரேவதி எனக்கு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லும்போது, உடனே மலர் எல்லா உண்மையும் பாக்யராஜ் கிட்ட சொல்கிறாங்க. என்ன மலர், நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, எதுக்கு தங்கராஜ் இப்படிலாம் செய்யணும்? தங்கராஜ் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்காரு, அப்புறம் அழகுமதி கேள்வி கேட்க தான் செய்வாங்க, இதில் தங்கராஜ் வீட்டுக்கு வந்து வேற கேள்வி கேட்பாரா? நான் கிளம்பி வரேன், நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். எப்படியோ நானும் பாக்யராஜும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்க மாட்டானே அப்படின்னு மலர் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. உடனே வாங்க மாப்பிள்ள அப்படின்னு ராகவன் சந்தோஷமாக கூப்பிடுறாரு. என்ன மாமா எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்கன்னு சுரேஷ் சொன்னான், இப்போ எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களை பார்த்துக்கிறேன்,
இந்த வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு தங்கராஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்கிறீங்க? எங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே நிம்மதியாக இருக்கோம். அழகுமதியால் இப்போ எந்த பிரச்சனையுமே வரல. அழகுமதி வேலைக்கு போகும்போது எங்கள் பேச்சை கேட்கவே மாட்டா, ஏன் கிச்சன் பக்கம் வரவே மாட்டா. ஆனால் இப்போ பொறுப்பாக கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் அழகுமதி பார்த்துக்கிறா. எங்களை எதிர்த்து பேசுகிறதும் இல்லை. நீங்கள் அழகுமதிக்கிட்டேயும் சுரேஷ்கிட்டேயும் பேசி புரிய வச்சதால எங்கள் வீட்டுக்கு அழகுமதி திரும்பி வந்ததுக்கப்புறம் அழகுமதியால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். இருந்தாலும் முன்னாடி நடந்த பிரச்சனையெல்லாம் யோசிக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன செய்கிறது, அப்பப்போ நெஞ்சு வலி வருது, அப்பப்போ ரொம்ப முடியாமல் இருக்குது. எப்போ என்ன நடக்குன்னே என்னால் யோசிக்க முடியலன்னு சொல்லும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது மாமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சுரேஷ் வந்து, தங்கராஜ் மாமா எதுக்கு உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னீங்க? நீங்கள் ஃபோன் பண்ண உடனே நான் ரொம்பவே பதட்டமாக இருந்தேன். நீங்கள் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ரேவதி அக்காவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷு, நான் முக்கியமான உண்மையை பற்றி பேச வந்திருக்கேன்னு சொல்லும்போது, எங்கே அழகுமதி, உங்கள் வீட்டு மருமக அழகுமதி எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அழகுமதி ரூமில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து ராஜலக்ஷ்மி வராங்க. என்ன மாப்பிள்ள, என்ன இப்போ வந்திருக்கீங்க, ரேவதி வரலையான்னு கேட்கும்போது, ரேவதி நாளைக்கு வருவா அத்தை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, மலர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, காஃபி எடுத்துகிட்டு வர மாட்டியான்னு கேட்குறாங்க. உடனே மலர் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே தங்கராஜ் வந்து சரியாக யார்கிட்டேயும் பேசாமல் அமைதியாக இருக்கும்போது அங்கே அழகுமதி வராங்க. அழகுமதி வந்த உடனே இந்த உண்மையை வீட்டில் இருக்க யார்கிட்டேயும் நான் சொல்லலை, ஆனால் தங்கராஜ் எதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு அழகுமதி ரொம்ப கோவமாக யோசிக்கிறாங்க. அழகுமதி வந்த உடனே அங்கே வந்த தங்கராஜ் வந்து, என்ன என் வீட்டுக்கு வந்து என் அம்மா முன்னாடி என்னென்ன பேசுன, இப்போ என்ன அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, தங்கராஜ் மாப்பிள்ள என்ன சொல்கிறீங்க, அழகுமதி உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாமா, அப்போ இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, அப்போ நானே இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நான் வந்து சரியாக தான் பேசினேன், நீங்கள் தான் தேவையில்லாமல் என்னுடைய வேலையில் தலையிடுறீங்க, உங்களால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. நீங்கள் அந்த சார்கிட்ட பேசினதால நான் வேலைக்கு வர வேண்டான்னு அந்த சார் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அழகுமதி. உடனே இங்கே ராகவன் சொல்கிறாங்க, என்ன ராஜலக்ஷ்மி இதெல்லாம், நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ அழகுமதி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, நம்மளை இப்படி தானே எதிர்த்து பேசுனா, அதே மாதிரி இப்போ தங்கராஜ் மாப்பிள்ளையவும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லும்போது, நான் யாரையும் எதிர்த்து பேசணும்னு நினைக்கல, நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, உன்னுடைய வேலையை சரியாக பார்த்துருந்தா அவங்க ஏன் அப்படி சொல்ல போகிறாங்க, இத்தனை வருஷமாக அங்கே வேலை பார்த்துருக்க, நீ சரியாக வேலை பார்க்கலன்னு தானே அந்த சார் உன்னை வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னாங்க, இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இவ்வளோ பேசிகிட்டு இருக்க, நீ ரேவதி வீட்டுக்கு போயிருக்கவே கூடாது, எங்ககிட்ட சொல்லாமல் எதுக்கு ரேவதி வீட்டுக்கு நீ போகணும், தங்கராஜ் மாப்பிள்ள என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் இங்கே அழகுமதி கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. உடனே மலர் வந்து சொல்கிறாங்க, அதான் அழகுமதி சரியாக தானே பேசியிருக்காங்க, தங்கராஜனால பிரச்சனை வந்திருக்கு, அழகுமதி அவங்களுக்காக பேசியிருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, மலரணி நீங்கள் அமைதியாக இருங்க, தங்கராஜ் மாமா உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. ஆமாம், தங்கராஜ் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சுரேஷ் வேற இன்னும் நம்பிட்டு இருக்கானே அப்படின்னு மலர் வந்து யோசிக்கிறாங்க. அந்த சமயம் பாக்யராஜ் வீட்டுக்கு வராரு. என்னப்பா என்னாச்சு, எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அழகுமதி நமக்கு தெரியாமல் ரேவதி வீட்டுக்கு போயிருக்கா பாக்யராஜ், உண்மை என்னன்னு நமக்கு தெரியணும்ல, இங்கே இப்போவும் எங்கள் முன்னாடியே நம்ம வீட்டு மாப்பிள்ளை தங்கராஜ் கிட்ட ரொம்ப கோபமாக பேசுகிறா அழகுமதி, இதெல்லாம் சரியில்லை, நீயும் வந்துட்ட, சரி நீயாவது அழகுமதி கிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எனக்கு உண்மை என்னன்னு தெரியும், நீங்கள் முதல்ல தங்கராஜ் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்களா, தங்கராஜ் என்ன சாதாரண வேலையை செஞ்சுருக்காரு, தங்கராஜ் மாமா நீங்கள் எதுக்காக அழகுமதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு யோசிக்கணும், எதுக்கு அந்த சார்கிட்ட பேசணும்னு சொல்லும்போது, நான் சரியாக தான் இந்த வேலையை செஞ்சுருக்கேன், அதனால தான் உங்கள் வீட்டில் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகுமதி பொறுப்பாக கிச்சனில் இருக்க வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்போ அழகுமதி என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. நான் காலேஜுக்கு போயிட்டு அந்த சார்கிட்ட பேசுனதெல்லாம் உண்மைதான், ஏன்னா அழகுமதி அப்போ தான் சுரேஷை புரிஞ்சுப்பாங்க, சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன், அதுக்காக என் வீட்டுக்கே வந்து என் அம்மா முன்னாடியே என்னை எதிர்த்து பேசுனா இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா, ஆமாம் அழகுமதி, இந்த உண்மை உனக்கு எப்படி தெரியும், ரேவதி ஃபோன் பண்ணி சொன்னாலா, இல்லை இந்த உண்மையை நீயா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது,
ரேவதி எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, நான் ரேவதி கிட்ட பேசவும் இல்லை. ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரியும். நீங்கள் தானே இந்த பிரச்சனைக்கு காரணம். அதுக்கப்புறம் என்ன, உங்ககிட்ட தானே நான் வந்து கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ முதல்ல எதுக்கு தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட கேள்வி கேட்கணும்? தங்கராஜ் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். அவர் சரியாக தான் செஞ்சுருக்காரு. வேலைக்கு போகும்போது நீ என்னெல்லாம் பேசியிருப்ப, எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுத்தியா? அதனால தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு தான் தங்கராஜ் மாப்பிள்ளை சரியா நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்க. நீ தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் வேலைக்கு போகணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. தங்கராஜ் மாப்பிள்ளை சொல்கிறது எல்லாமே சரிதான். நீ என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சியோ அன்னையிலேருந்து இந்த வீட்டில் யார் பேச்சும் கேட்காம தானே இருந்த. ஆனால் இப்போ பொறுப்பாக கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறல்ல, அதுவே போதும். இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா நீ எங்கள் பேச்சை தான் கேட்கணும். எங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்போவே தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு. எங்ககிட்ட சொல்லாமல் தங்கராஜ் வீட்டுக்கு போயிருக்க, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்க. சம்மந்தியம்மா எங்களை பற்றி என்ன யோசிப்பாங்க? எப்போ பார்த்தாலும் உன்னால் பிரச்சனை மட்டும்தான் வருது. நீ என்னைக்கு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தியோ அன்னையிலேருந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். உன்னால தான் அழகுமதி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். உன்னால தான் என் வீட்டுக்காரர் ராகவன் அப்பப்போ ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வராரு. நீ செய்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு எங்களால் தாங்கிக்கவே முடியல. இப்போ என்ன யோசிக்கிற? இப்போவே தங்கராஜ் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்குறியா இல்லையா அப்படின்னு இங்கே ராஜலக்ஷ்மி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? தங்கராஜ் எதுக்காக என் வேலையில் பிரச்சனை செய்யணும்? எப்பயும் போல் சந்தோஷமாக நான் வேலைக்கு போயிட்டு இருந்தா என் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கிச்சனில் இருக்க வேலையும் செஞ்சுட்டு அமைதியாக இருந்திருப்பேன். ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கு பிரச்சனை செய்யணும்னு தங்கராஜ் யோசிக்கும் போது தங்கராஜ் தான் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காரு. முதல்ல தங்கராஜ் என்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். நான் எதுக்காக தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் வேணும்னா தங்கராஜ் உங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்றதுக்காக சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் தங்கராஜ் செஞ்ச வேலைக்கு என்றைக்குமே தங்கராஜுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா ரேவதியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்போவும் தங்கராஜ் மாப்பிள்ளைய எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா அழகுமதி. அப்புறம் எதுக்குங்க அழகுமதி நம்ம வீட்டில் இருக்கணும்? அழகுமதி இப்போவே தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லையா அழகுமதி அவங்க வீட்டுக்கே போகட்டும். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், புது வேலை கிடைக்கணும்னு அழகுமதி இவ்வளோ பேசும்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை தரணும்னு மட்டும் தெரியலையே. அப்படி இருக்கும்போது அழகுமதி என் பேச்சை கேட்டால் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. அத்தை பரவாயில்ல அத்தை, அழகுமதி மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனால் மறுபடியும் அழகுமதி வேலைக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். உடனே அழகுமதி சொல்கிறாங்க, ஏன் நான் வேலைக்கு போக தான் போகிறேன். கண்டிப்பாக நான் நல்லா படிச்சிருக்கேன். இதை விட பெரிய வேலை எனக்கு கிடைக்கும். நான் நல்லா சம்பாதிக்க தான் போகிறேன். என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்க தான் போகிறேன். உங்கள் பேச்சை கேட்டு சுரேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் இனியும் அப்படி உங்கள் பேச்சை என்னால் கேட்கவே முடியாது. சுரேஷ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதால இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்குறதுனால நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பேசலான்னு இருந்தால் அதை என்னால் என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக நான் வேலைக்கு போவேன். உங்கள் பேச்சை கேட்க முடியாது. நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு உங்களுக்கு சரியான பதில் சீக்கிரமாகவே கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா மாமா, உங்கள் குடும்பத்துக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன், எவ்வளோ உதவி செய்கிறேன். என் அம்மா கூட அப்பப்போ கேட்குறாங்க, சுரேஷ்காகவும் அழகுமதிக்காகவும் நீ ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு. ஆனால் நம்ம குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஆனால் அழகுமதியால் எனக்கு பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்ய முடியும்? என் வீட்டுக்கு வந்து என் அம்மா முன்னாடி என்னை கேள்வி கேட்கும்போது என் அம்மா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. ரேவதியை நான் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன். ரேவதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வசதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டு பொண்ணு ரேவதியை நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன். ஆனால் என்ன புரிஞ்சிக்காம அழகுமதி இப்படி பேசுறதெல்லாம் சரியான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இனி அழகுமதிக்கு நீங்கள் தான் சரியான பதில் கொடுக்கணும். அழகுமதி என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஆனால் என்னைக்கும் அழகுமதி வேலைக்கு போகவே கூடாது அப்படின்னு தங்கராஜ் வந்து சொல்லும்போது சுரேஷ் சொல்கிறாங்க, அதான் என் அம்மா சொல்கிறாங்கல்ல, தங்கராஜ் மாமா வீட்டுக்கு எதுக்கு போனேன்? தேவையில்லாமல் பேசியிருக்க. நாங்கள் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்கலாமே. எதுக்கு? உனக்கு உன்னுடைய வேலை தான் முக்கியமா அப்படின்னு சுரேஷ் கேள்வி கேட்கும்போது, ஆமாங்க, எனக்கு என்னுடைய வேலை தான் முக்கியம். மலரக்கா இந்த வீட்டு மருமக தான். ஆனால் தினமும் அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க, உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் என்னைக்காவது மலரக்காவை பற்றி நீங்கள் எல்லாரும் யோசனை பண்ணியிருக்கீங்களா? இல்லையே. இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கண்டிப்பாக எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நான் வீட்டிலேயே இருக்கணும்? எதுக்கு நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தங்கராஜ் பேசுகிறதெல்லாம் சரியானு நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா வர வர அழகுமதி யார் பேச்சும் கேட்குறதே இல்லை. நான் இவ்வளோ சொல்கிறேன், தங்கராஜ் கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பேசுறியா அப்படின்னு ரொம்ப கோவமா ராஜலக்ஷ்மி அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. அந்த சமயம் ரொம்ப கோவமா இருந்த அழகுமதி ராஜலக்ஷ்மியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி அழகுமதி அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாங்க. என்ன
அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க தேவையில்லாம என்ன தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு சரியான பதில் கொடுத்தேன். தங்கராஜுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். வேணும்னா நீங்க எனக்காக பேசாம இருக்கலாம். ஆனா, நீங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு இங்க ராஜலட்சுமிய பலார்ன்னு வெளுத்து வாங்குனதால, ராஜலட்சுமி பதில் பேசாம பதட்டமா இருக்காங்க. வீட்ல உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியோட அழகுமதிய பார்க்குறாங்க. அழகுமதி ராஜலட்சுமிய பலார்ன்னு வெளுத்து வாங்கிட்டாளே அப்படின்னு ராகவன் பதில் பேச முடியாம நிக்கும்போது, சுரேஷ் சொல்றாங்க, "என்ன அழகுமதி இதெல்லாம்ன்னு?" கேட்கும்போது, "இவ்ளோ நேரம் உங்க அம்மா என்ன புரிஞ்சுக்காம பேசுறாங்க. அப்ப அமைதியா தானே இருந்தீங்க. எனக்காக நான் தானே பேசணும்." அப்படின்னு அழகுமதி பேசுறத கேட்டு அழகுமதி மேல ரொம்ப கோவமா இருக்காரு சுரேஷ்.